அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு சுவாரஸ்யமான கதை. கேளுங்க. ஒரு நாட்டில் திருடன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் என்ன தவறு செய்தாலும் அதில் ஆதாரங்களே இல்லாமல் செய்வதுதான் அவனுடைய வழக்கம். இதனால் அந்த நாட்டில் பெரிய மனிதனைப் போல வலம் வந்தான். அவனோடு சேர்ந்து ஆதாயத்தை அனுபவிப்பதற்காக ஒரு கூட்டம் இருந்தது. அவனிடம் அந்த நாட்டு மக்கள், நீ பெரிய தவறு செய்கிறாய், இருந்தாலும் இந்த நாட்டில் தைரியமாக நடமாடுகிறாய், எப்படி என்று கேட்பார்கள். அதற்கு அவனோ, நான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஆதாரம் இருந்தால் காட்டுங்கள், பிறகு என்னை தண்டியுங்கள் என்பான். இவனை பற்றி என்ன புகார் அளித்தாலும் அரசன் இவன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஏனென்றால் இவன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஆதாரம் இல்லை என்பதால் அரசர் அமைதியாக இருந்து விடுவார். ஒரு நாள் அந்த நாட்டிற்கு அறிவார்ந்த ஒருவர் வருகை தந்தார். அவரிடம் அந்த நாட்டு மக்கள் இந்த திருடனை பற்றியும் திருடன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் அரசரை பற்றியும் புகார் கூறினர். அதை கேட்ட அந்த அறிவார்ந்தவர் ஓலைச்சுவடி ஒன்றில் ஒரு வரியை எழுதி இதை அரசரிடம் கொடுக்கும்படி அனுப்பி வைத்தார். அதை பார்த்ததும் அரசர் அன்று இரவு அரண்மனையில் விருந்து என்று திருடனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார். அதை பார்த்ததும் திருடன் அன்று இரவு அரண்மனைக்கு வருகை தந்தான். வந்தவன் மீண்டும் வீடு திரும்பவே இல்லை. அன்று இரவே தூக்கிலிடப்பட்டான். அதை அறிந்து கொண்ட அவனுடைய நண்பர்கள் மறுநாள் காலையில் அரண்மனைக்கு வருகை தந்து அரசனிடம், எங்களுடைய நண்பனை ஏன் நீங்கள் தூக்கிலிட்டீர்கள் என்று கேட்டனர். அதற்கு அரசன் அமைதியாக பதிலளித்தார். இந்த நாட்டில் உள்ள பாதுகாப்பு ரகசியங்களை அவன் திருடிவிட்டதால் நான் அவனை தூக்கிலிட உத்தரவிட்டேன் என்றார். அதை கேட்டதும் அவனுடைய நண்பர்கள், அப்படி என்ன பொல்லாத பாதுகாப்பு ரகசியம் என்று கேட்டனர். அதற்கு அரசன், நாட்டில் உள்ள பாதுகாப்பு ரகசியங்களை தெரிந்து கொண்ட யாரும் உயிரோடு இருக்க முடியாது. உங்களில் யாருக்காவது பாதுகாப்பு ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஆசையா என்று கேட்டார். அதை கேட்டதும் வந்தவர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஓடிவிட்டனர். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த நாட்டின் இளவரசி, அரசே, அப்படி என்ன பாதுகாப்பு ரகசியம் எனக்கு தெரியாமல் இருக்கிறது, என்னிடம் காட்ட முடியுமா என்று கேட்டார். அதை கேட்டதும் அரசர் அந்த அறிவார்ந்தவர் எழுதி அனுப்பிய ஓலைச்சுவடியை காட்டினார். அதில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்தது, இந்த நாட்டில் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தர்மத்தின்படி வாழக்கூடியவர்களுக்குத்தான் சட்டத்துக்கு உட்பட்டு தண்டனை வழங்க வேண்டும். அநீதி இழைப்பவர்களுக்கு நீதி வழங்குவதில் தாமதம் இருக்கக்கூடாது. ஒருவரை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் தண்ணீரில் வாழக்கூடிய மீனுக்கு தண்ணீரில் தண்டனை என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒன்றோ, அதுபோல்தான் அநீதி இழைப்பவனுக்கு தண்டனை வழங்குவதை தாமதப்படுத்துவதும் முட்டாள்தனமான ஒன்றே. அவனை உடனடியாக தண்டனைக்கு உட்படுத்துங்கள், பிறகு தண்டித்ததற்கான நியாயத்தை தேடுங்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே நான் அவனை தூக்கிலிட உத்தரவிட்டேன் என்றார் அரசர். நண்பர்களே, இந்த கதையை நீங்கள் எதனோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நன்றி.